வணக்கம். This is a massive welcome for me. Seriously, I didn't expected this, but thank you so much to everybody who is part of this Tadayam, especially Kaushik sir, Naveen, Ajay Sharma, and our Kani sir. Thank you so much because I'm getting messages from every corner of Tamil Nadu state. They owned me like anything. I'm literally from last 1 week. I was on cloud 9, I can say that, because I love that overwhelming response from the people. Thank you so much, everybody. Thank you, media. You guys are very kind to me. So many people, personally send messages to me. And one more thing, memers, man, you people did a fantastic job. I know everybody is tagging me, and love you all. Thank you so much. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுக்கு ஊக்கம் தரும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. தடயம் வெப் சீரிஸ் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதற்கு வாய்ப்பளித்த இயக்குனர் நவீன்குமார் அவர்களுக்கும் ஜி5 நிறுவனத்தாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய நிறம் காரணமாகவும் தோற்றம் காரணமாகவும் ஒரு ஒதுக்கலுக்கு ஆளாகி வந்த எனக்கு இந்த கதாபாத்திரம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அளித்தது. இதில் ஒரு மிகப்பெரிய உருமாற்றத்தோடு எனக்கு நவீன்குமார் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அவருக்கு எப்படி என்னுடைய நடிப்பு மேலே அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியல. ஸோ இது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. தட் என்னாலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய நன்றி நவீன். வந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இறைவனுக்கு நன்றி. எல்லா மனசுமே ஒரு வெற்றிக்காக தான் ஏங்கி கிடக்கு. இந்த வெற்றி ரொம்ப ரொம்ப ஆழமாக உள்ளே போய் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்களை சரி பண்ணிடுச்சு, அப்படி தான் சொல்லணும். எப்போவுமே சேனலில் இருக்கிறவங்க சொல்லவே மாட்டாங்க வெற்றியை. நல்லா இருக்கு, நிறைய நம்பர் வந்திருக்கு, உண்மையிலே இதுதான் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. முதல்ல ஒருத்தன் சொல்லியிருக்கேன், அதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா கிட்டத்தட்ட நான் 3000 எபிசோட் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்மால் ஸ்க்ரீனில். 3000 எபிசோடும் வாலில் வெடி வச்ச மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருப்போம். அப்போ வரைக்கும் இது ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கலாம், இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒருத்தன் மனசார இன்னைக்கு சொல்லியிருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முழுக்க முழுக்க கௌசிக் மேலே வச்ச நம்பிக்கை தான் இந்த படைப்பு. என்னன்னா கௌசிக் ஒரு 10 நிமிஷம் தான் இந்த படைப்பை பற்றி சொன்னார். நான் சர்வா தம்பி, எனக்கு நாளைக்கு இல்லை நாளை கழித்து எப்போ ரெடி ஆகுதோ எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருங்க, நான் ஒரு வாட்டி படிச்சிடுறேன் அப்படின்னு. இப்போ வரைக்கும் அனுப்பலை. அண்ணே 4 எபிசோட் ரெடியாக இருக்குண்ணே, இந்த மீதி 2 வந்தோடனே உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். இதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு முறை நம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு பின்னாடி போயிடணும். அங்கே போயிட்டு ஒரு சமயக்காரன் தான் இருக்கணும், அப்போ தான் அந்த சமையல் நல்லாயிருக்கும். ஆளாளுக்கு போய் உப்பள்ளி போடக்கூடாதுல்ல. அதனால் பேசாமல் சரி ஓகே என்னமோ செய்கிறாங்க, சரி சரியாக செய்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனது தான். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்குறதுன்றது இறைவன் கொடுத்த சக்தி. என் தம்பி கௌஷி, என் தம்பி அஜய், நவீன், இன்னும் இதில் உழைச்ச கே சார், எல்லாருக்குமே இந்த வெற்றியில் பங்கு இருக்குது. அந்த குட்டியோண்டு லென்ஸ் வச்சு பார்த்த அந்த சார் அவ்வளோ ஆழமாக மனசில் பதிஞ்சிருந்தார். அவர் தான் கதையோட டேர்னிங் பாயிண்ட்டே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாத்தையும் திரும்ப பார்க்க நான் தான் சொன்னேன், எல்லாரும் திரும்ப சந்திச்சிருவோம், அப்போ நீ எங்கே இருக்க, நீ வருவியா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் சந்தித்தது. ரொம்ப மகிழ்ச்சி. இதையெல்லாம் தாண்டி ஒரு அப்பா கிட்ட இருந்து பிள்ளைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது மிக பெருசு. அது ரொம்ப சீக்கிரமாகவே அஜய் கிடைச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா ஊரெல்லாம் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம், வீட்டுக்குள்ளே மட்டும்தான் கிடைக்கவே கிடைக்காது. அந்த லுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அனுபவிச்சிருக்கியா? எனக்கு எப்படி தெரியும் இதை பற்றினா, நம்ம அப்பான்னு ஒரு படம் பண்ணும்போது பெரிய பெரிய ஆளுமைகளை அவங்க அப்பாவை பற்றி பேச சொல்லி கேட்டேன், நீங்கள் பேசுங்க. அப்போது பிரியதர்ஷன் சார் சொன்னார், அதாவது எனக்கு சிபிஐயில் ஜாப் கிடச்சிருச்சு,
அதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க. அந்த இன்டர்வியூ போகிற அன்னைக்கு தான் இங்கே பாசில் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ போகிற பேப்பர் எடுத்து தலையணை கவருக்குள்ளே வச்சுட்டு நான் இங்கே போயிட்டேன். ஒரு வாரம் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து வெளியில் உட்காந்துருந்தார். அந்த இன்டர்வியூ போனியா அப்படின்னு கேட்டார். இல்லை, அது போனேன் வந்தேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னேன், ஒன்றுமே பேசலை. அப்படியே நான் முறைச்சி பார்த்தாரு. இனிமேல் என் கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதற்கு பிறகு கிட்டத்தட்ட 70 படம் டைரக்ட் பண்ணியாச்சு. ஒரே கொண்டாடுது. ஆனால் அப்பா மட்டும் பேச மாட்டேன்றாரு. ஸ்டேட் அவார்ட்ஸ் வருது, பேசலை. தேசிய விருதுகள் வருது, பேசலை. கடைசி பத்மஸ்ரீ விருது வாங்குறாரு. வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அதே அப்பா, சாரிடா, நீ சரியான வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி தோளில் தட்டி கொடுத்தாராம். இது நடக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தகப்பன் ஒரு கனவுல இருக்கும்போது அந்த தகப்பன் கனவை பிள்ளைங்க ஈடுகட்டுறது ரொம்ப கடினம். அது இப்போ தம்பி அஜய் கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெருமகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி இன்னும் நிறைய தூரம் எங்களை இழுத்துட்டு போகும், நிறைய தூரம் கொண்டு போய் எங்களை நிறுத்தும். என் தம்பி முகுந்தனுக்கு நன்றி சொல்லணும். பேய் மாதிரி ஒருத்தன் இயங்கிக்கிட்டே இருந்தான் அந்த செட்டில். ட்ரைலர் ரிலீஸ் அப்பவும் வரல, ஜெயிச்சதுக்கப்புறம் வரல. எங்கடான்னு கேட்டால் இப்போ எங்கேயோ பக்கத்து மாநிலத்தில் அடுத்த படைப்பில் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரிய ஆளுமையான இடம் அந்த தம்பிக்கு கிடைக்கணும்டா. தம்பி கௌஷி கொடுங்க. சாரி, நடுவில் ஷாக் அடிக்குது. அவர் இங்கே இருக்கும்போது இருந்ததை விட பெரிய போஸ்ட்டுக்கு தான் இப்போ கொச்சினுக்கு அவருக்கு அனுப்பியிருக்கோம். சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வெற்றி இன்னும் நிறைய உரமாக இருக்குது. இன்னும் பல வெற்றிகளை கொடுக்கறதுக்கான ஓட்டத்தை தெம்பையும் கொடுத்துருக்கு. ஜெயிப்போம், திரும்ப சந்திப்போம், மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவோம், வெல்வோம். என்னோட முதல் வணக்கத்தை என் குரு கேவி ஆனந்துக்கும், என்னோட அடுத்த வணக்கத்தையும் வரவேற்பு அன்பு எல்லாத்தையும் மேடையில் கொண்டிருக்க என்னோட குருமார்கள், என்னோட தலைவர்கள், அவங்களாம் சொல்லலாம், நண்பர்கள், கொலீக்ஸ் எல்லாருக்கும். இஃப்தாருக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை சகருக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இஃப்தாரு சாயங்காலம் வரும். முதல்ல அதுக்காக என்னோட மன்னிப்பையும் பெற்றேன். அதில் இந்த படத்தின் சார்பாக அதிலே இருக்கிறதுனால அதுக்கான பொறுப்பை நானும் ஏற்றுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான சாரி. வழக்கமாக நம்ம எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்காங்க, நம்ம எல்லார் வீட்லேயும் பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து ஜென்ரலாக வரும்போது நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்க பாட்டிங்களும் சரி, பாட்டிங்கெலாம் வந்து பேர பசங்களுக்கு கதை சொல்லுவாங்க. இதுதான் வழக்கமாக இருந்தது. ஓகே, எல்லோரும் கதை சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்தால் என்ன டைம்லாம் போய் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் லதா மேம் வீட்லேயும் அவங்க தன் பேர பசங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க. வாரம் டெய்லி கதை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 2 சம்மர் லீவுக்கு முன்னால் சரி இந்த மாதிரி கதை படமாக பார்க்க போகலான்னு போய் பார்த்தா அப்போ தான் தேட்டர் ஃபுல்லாக தேடுறாங்க. அந்த மாதிரி படமே இல்லை. தலையை வெட்டுறது, மாங்கல்யத்தை அறுக்கிறது, குத்துறது, ஏமாத்து, இந்த மாதிரி தான் கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, இந்த மாதிரி கதை இல்லவே இல்லைன்னு. வழக்கமாக நம்ம வீட்டு பாட்டிக்கு சினிமாவுக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி பக்த துருவமா பார்கண்டையா நான் படம்லாம் கூட்டின்னு போயிருப்பாங்க. ஆனால் என்றைக்குன்னா எங்கள் பாட்டி எனக்காக ஒரு படம் என்ன தலைவியே அடிச்சிருக்கோம். ஆனால் இந்த பாட்டி நம்ம பேர பசங்களுக்காக கதை மட்டும் இல்லாமல் எப்படி படம் வேணுமோ ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் குவிண்டன் டாரன்டினோ ஃபிலிம் மேக்கர் சொல்கிற முதல் அட்வைஸ் என்னன்னா, டூ த மூவிஸ் தட் யூ வாண்ட் டு சி. இட்ஸ் எக்ஸலன்ட் திங். அவர் அப்படி தான் படம் எடுத்தார். he says that every aspiring filmmaker says நீ என்ன மாதிரி படங்கள் பார்க்க விரும்புறியோ அந்த மாதிரி படம் எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் லதா மேடம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்காகவே வந்து இட்ஸ் அளப்பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, இப்போ லதா மேம் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஷாப்பிங் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கனவுக்கு போய் பேர பசங்க ஷாப்பிங் கூட்டு போகணுன்றாங்க, காசு கொடுங்க அப்படின்னா இவனுங்க ஏற்கனவே வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க, காசே தர மாட்டாங்க. ஆனால் அவர் கணவர் ஓட்டுசே காசு கொடுத்து போய் படம் எடுமான்னு இருக்காரு. இவங்க இந்த படத்தில் பண்ண காசை 30% மியூச்சுவல் ஃபண்டில், 20% கோல்டில், 30% சில்வரில், மீதி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தா 100% இதை விட பெரிய லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இந்த படத்தில் வந்து ஒரு ஆழமான அன்பு, மிகுதியான ஆர்வம், இதெல்லாம் கலந்துருக்கு. அண்ட் இட் ஷோஸ் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் சண்டே இஸ் விமென்ஸ் டே. ஸோ இங்கே கொஞ்சம் only a very few little women are there. So first my happy Women's Day wishes, okay, to everyone.
டு மை க்ரூ, டு மை ப்ரொடியூசர்ஸ் டாட்டர்ஸ் அண்ட் என்னோட அழைப்பேற்று வந்திருக்க என்னோட திரைப்பாய் கூட நண்பர்கள், ஓகே, அவங்களுக்கும் அண்ட் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் சந்தோஷ் வந்து ஹீரோ. நானும் சந்தோஷம் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கோம், பயமாக இருக்கணும் படம் நடிச்சிருக்கோம். வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டுகெதர். நாகர்கோயில் பல ஊரில் நானும் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் இந்த படத்தில் அவன் தான் ஹீரோன்னு அவன் தான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றது அவருக்கும் தெரியாது. டப்பிங்கில் போலாம் வரார், ஏன்னா அவரோட கதைக்களம் வேறு. நானும் தம்பிராமையா வந்து பூதம், ஓகே, ஏன்டா நீ நிஜத்துலேயே பூதம், அதனால கரெக்டாக நான் காசு பண்ணியிருக்காங்க நீங்கள் 2 பேரும் ஒரு பூதங்கன்னு. ஸோ எங்களோட ட்ராக் தனி. மேபி லாஸ்ட்டில் தான் ஐ மீட் த ஹீரோ. அது வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் டைம், ஓகே, அண்ட் இட் ஹேப்பன். அண்ட் இந்த படத்தில் வி ஷாட் லாட்ஸ் ஆஃப் டேஸ் இன் அதான் ஆந்திராவில் தாடாவில் ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, தம்பிராமையா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கினாரு. அவர் இங்கே இல்லை, பட் ஐ லைக் டு ஃபினிஷ் திஸ் ஆஃப். அவர் சொன்னார், ஜெகன், எனக்கு வந்து சினிமாவில் வர்றதுக்குனால ஒரு பெரிய இது இருந்தது. நான் வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகன். என்னோட சினிமாவில் என்னோட குறிக்கோள் என்ன இருந்ததுன்னா, எம்ஜிஆர் வாழ்ந்த ஊரில் அந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்றது தான் ஒரு குறிக்கோளாக இருந்தது. அது பல வருஷம் கழிச்சு நான் ஒரு லேண்டு வாங்கினேன் ஜெகன். ஆனால் அந்த லேண்டு என் கையை விட்டு போகிறதுக்கான நிறைய சந்தர்ப்பம் வரும். என்ன ஒரு கஷ்டம் வரும், அதுவே வராது, சரிடா அது விற்கலான்னு போவேன். ஒரு படம் வரும், அட்வான்ஸ் கொடுப்பாங்க, விற்க மாட்டேன். இன்னும் கூட எப்போல்லாம் அந்த லேண்டை நான் விற்கணும்னு நினச்சி கஷ்டம் வரும், விற்கணும்னு நினச்சி போகணும், அப்போல்லாம் வந்து எனக்கு படம் வரும் அப்படின்னு சொன்னார். அண்ட் இது எப்படி வாலிக்கு வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டு மயக்கமா கலக்கமா இருந்ததோ, எனக்கு என்னவோ தம்பிராமாயணன் சொன்னது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வாட் அ கிரேட் திங், நோ, எவ்ரி டைம் தேர்ஸ் அண்ட் he says ஒரு டைமில் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் தன்னோட எப்படி அந்த பயணத்தை வந்தாலும் அவரே சும்மா கேட்கலாம், இல்லை அவரே ஷேர் பண்ணார். அண்ட் தேங்க்ஸ் தம்பிராமாயணன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தம்பிராமாயணன் கூட படம் நடிக்கிறதுல ஒன்று சொல்கிறேன். ஜென்ரலாக கோடு போட்டால் ரோடு போடுவாங்க. தம்பிராமைய அண்ணன்லாம் எப்படின்னா, கோடு போட்டால் ரோடு போட்டால் அது மேலே பிரிட்ஜு கட்டி அதுக்கு மேலே மெட்ரோ கட்டி டோல் பூத்லாம் வச்சு பண்ணுவாங்க, ஸ்கிரிப்டே தேவையில்லை. அது மாதிரி 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்று தம்பிராமைய அண்ணன், இன்னொன்று கோவை சரளாக்கா. இதை நான் உங்களுக்கெல்லாம் சொன்னதில்லை, ஸோ இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அவங்களெல்லாம் வந்து என்னங்க இப்போ இன்னும் பண்ண மாட்டேன்றாங்களா, ஐயோ இல்லைங்க உட்காந்து போதும், நிறுத்துங்க. அதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது. நாங்கள் 2 பேரும் இன்ஃபேக்ட் டோல்கின்க்கு அப்புறம் வி கிரியேட்டட் அ ஓன் லாங்குவேஜ். நானும் தம்பிராமையா பேசுகிற மாதிரி ஃபுல்லாக அவரும் நானும் கிரியேட் பண்ணி தொப்பிலியமாலாம் எங்கேருந்து வந்ததுனே தெரில. அண்ட் படம் ஃபுல்லாக அது யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வி யூஸ் இட். இன்ஃபேக்ட் ஜிப்ரிஷ் ஒரு லாங்குவேஜாகவே இந்த பண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஐ ஷுட் தேங்க் டைரக்டர் கண்ணன், டைரக்டர் கண்ணன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வாய்ப்பு. அண்ட் இந்த படத்தில் வந்து சஷாங்க் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு. இப்போ 9th ஸ்டாண்டர்டு. அவன் படம் ஷூட் பண்ணும்போது இவன் 8th ஸ்டாண்டர்ட். படம் ஷூட் பண்ணும்போது 7th ஸ்டாண்டர்டில் இருந்தான். இந்த படத்தில் 2 குட்டி பசங்க நடிச்சிருந்தாங்க. இப்போ இது நிஜமாகவே ஒரு குடும்ப படம்னு சொல்லலாம். என்னென்னா, படத்தோட ஃபினான்ஷியர் வந்து அவங்க ஹஸ்பண்டு, ஓகே, எழுதினவங்க கிராண்ட் மதர், நடித்தவங்க அவங்க கிராண்ட் சில்ட்ரன். சம்மர் ஹாலிடேக்கு ஜப்பான்லேருந்து சரிதாவோட பசங்க 2 பேரும் ஜப்பான்லேருந்து லீவுக்கு வந்தாங்க. லீவுக்கு வந்தால் நம்ம என்ன இருப்போம், எம்ஜிஎம் கூப்பிட்டுப்போம், வாடா ஷூட்டிங் கூட்டு போய் அவங்களையும் நடிக்க வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ ஐ திங்க் தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் லவ் இன் திஸ் மூவி. ஓகே, நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன், பட் ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச் 7th ஸ்டுடியோ கண்ணன், ரொம்ப தேங்க்ஸ். சம்மன் செட் இந்த படம் ரிலீஸ் பண்ணுற எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ மை பிக் தேங்க்ஸ். இந்த வருஷத்தோட என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தேங்க்ஸ் கண்ணன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரிங்கிங் அவுட் த மூவி. அண்ட் தேங்க்ஸ் எங்கள் ஃபினான்ஷியல் சார்லாம் பேசினார். அவர் சொன்னார் பெண்கள் தான் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் இல்லைன்னு. உடனே பாப்பி மாஸ்டருக்கு ஐயோ எனக்கு ஒரே ஒரு பையன் தான் நினைக்கிறான்னு ஒரு கஷ்டம். நான் சொன்னேன், இதுக்கப்புறம்லாம் நீ பெண்ணுக்கு ட்ரை பண்ணாத, கேட்க முடியாதுன்னு. பாப்பி மாஸ்டர் இஸ் நாட் அ மாஸ்டர். எங்கள் கூடவும் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ஷூட்டில் வந்து அவங்க யாருன்னா பார்த்தா நாகக்கன்னியாக ஒரு ரோல் பண்ணிக்கிறாங்க. நல்லா பாருங்கள், அவங்க தான் நாகக்கன்னியாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு நாகக்கன்னினா யாருன்ற மாதிரி, எப்படி கிருஷ்ணர்னா NT ராமாராவோ, நாகக்கன்னினா அடுத்து நம்ம பாப்பி மாஸ்டர் தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காகவே யூ ஹேவ் டு வாட்ச் திஸ் மூவி. அண்ட் மை தேங்க்ஸ் டு ஆல் ஒன். உதயகுமார் அண்ணன் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், பட் ஐ ஸ்டில் சே சார், நான் வந்து ஐ க்ரூ அப்ஸ் வாட்சிங் யுவர் மூவிஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அலங்காரில் வந்து நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் சின்ன கவுண்டர் மிஸ் பண்ணிட்டேன், நான் போய் பார்க்குறேன்.
அதில் படத்தில் ஒவ்வொரு பாட்டும் இன்ஃபேக்ட் எங்கள் திரைப்பா கூடத்தில் உங்கள் சின்ன கவுண்டர் பாட்டிலேருந்து தான் எப்படி வரிகள் எடுத்து தத்தகாரம் போட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய லிரிசிஸ் பிரியன் அவர் நடத்துகிற திரைப்பா கூடத்தில் last month I went and joined their course, so I'm doing it, and it's out of love for the movies. Lyricist avana aasai illa, but to know the craft and enjoy the craft. And Dhananjay sir, thank you so much. I'm sure we'll be back here again, yeah. Adha padathukku we'll be back here, and thank you so much. So Anand, thanks Trend Music, everyone. Master, thank you, Master. And my thanks to cameraman PG Muthaiya, such a quiet man. I think அவரும் எங்கே இருக்காருனே தெரில, ஆனால் அவங்க ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பின்னால் இருக்காங்க. நாங்கள் தான் நடிகர்கள் வந்து பயங்கர அலப்பறை பண்ணுறோம், அவங்களாம் குவைட்டாக பின்னால் இருக்காங்க. அண்ட் முத்தையா, தேங்க்யூ ஸோ மச், நைஸ் ஒர்க். அண்ட் ப்ளீஸ், இதே ஒரே ஒரு குறிக்கோள் தான். அண்ட் ஐ நோ யூ வில் a bit upset with us, okay, we are 2 hours late, but please write good things. படம் பாருங்க, படம் பார்த்து if you like the movie, please write good things about the movie. I hope இந்த படம் போய் எல்லா சின்ன பசங்களை சேர்ந்து it will be very happy. Thank you, thanks for all the support. மாலை வணக்கம் அனைவருக்கும். மரகத நாணயம் இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கக்கூடிய மரகத மலை இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் ஏற்றிருக்கக்கூடிய திரைத்துறை ஜாம்பவான்கள், மதிப்பிற்குரிய ஆர்.வி. உதயகுமார் அண்ணன் அவர்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், அவருக்கு முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பக்கத்திலே சினிமாவுடைய டெக்னிக்கல் லெஜண்டுன்னு சொல்லலாம் தனஞ்சயன் சார் அவர்களை. அவர் அவருக்கு முன்னாடியும் பேசுகிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு சந்தோஷம். ஸோ தற்பொழுது தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய தேர்தல் வெற்றிகரமாக முடிஞ்சு புதிய தலைமை நிர்வாகம் பதவியேற்றிருக்கோம். ஸோ இதில் முதல் மேடையாக இந்த மேடையை நான் பார்க்குறேன். எனக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த மரகத மலை இசை வெளியீட்டு அளவில் கலந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் புவன் செல்வராஜ் அவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ஒரு வீர பெண்மணியாக தான் நம்ம பார்க்கணும் அவங்கள. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மரகத மலைங்கிற இந்த ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் நம்ம பார்த்தோம். அவ்வளோ விஷயங்கள் நம்ம முன்னாடி இருக்கு. அவ்வளோ விஷயங்கள் அந்த சாங்ஸில் அவ்வளோ டெக்னிக்கலாக நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். படத்தினுடைய கதாநாயகன் அவ்வளோ அழகாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, யங்ஸ்டர், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் பிஆர் அண்ணன் அவர்களுக்கு, அவங்க இயக்குனருடைய டாக்டர்ஸ் 2 பேரும் கொஞ்சம் ஸ்டேஜில் ஏற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 3 பேருன்னு சொன்னாங்க, 2 பேரும் இங்கே இருக்காங்க. இது ஒரு முக்கியமான தருணம் இல்லையா? ஒரு இசை வெளியீட்டு விழாங்கிறது ஒரு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் அது இரண்டையும் ஒருங்கிணைந்து பெறப்பட்ட ஒரு பெண்மணிக்கு தனது பிள்ளைகளுடைய பலத்தினுடைய இந்த திரைக்காவியத்தை படைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த 2 பெண்மணிகளை திரையில் இந்த ஆடியோ லான்ச்சில் மேடைக்கு ஏற்றுவது ஒரு அழகான விஷயம் நான் நினைக்கிறேன். ஆனால் ப்ளீஸ் அது கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ஓகே, சூப்பர். அதுலேயும் ஒரு எளிமை, பண்பு, பணிவு, அடக்கம். அம்மா மாதிரியே இருக்கீங்க. அவங்களும் மேடையில் முதல்ல ஏறுறதுக்கு அவ்வளோ ஒரு கூச்சப்பட்டாங்க. ஸோ இந்த படத்தை வெளியிடக்கூடிய செவன்த் ஸ்டுடியோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படங்களுடைய விநியோக முறையும் சரி, திரைத்துறையில் அதனுடைய வியாபார ரீதியும் சரி, எல்லாமே தெரிஞ்ச ஜாம்பவான்கள் இங்கே மேடையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் பணியாற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நடிகர்கள் அண்ட் திரைத்துறை கலைஞர்கள், ஸ்டன் மாஸ்டர்ஸ் அண்டு டான்ஸ் மாஸ்டர், அண்ணன் சொல்லவே வேணாம், அண்ணன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஹீரோயினி வரல, ஒரு வருத்தம் தான். இது நிறையா ஃபங்க்ஷனில் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நானும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது என் மேலே தனியாக ஒரு விஷயத்தை வச்சுருவாங்க. கதாநாயகி வரலன்னா ராஜா பேசிடுறான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால இன்னொரு பணிவான வேண்டுகோள், திரைத்துறையில் படம் எடுக்க வருபவர்கள் இந்த விசை வெளியீட்டுக்கு வர முடியாத கதாநாயகிகளை தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. இவங்க ஒரு அதர் லாங்குவேஜ் ஹீரோயினி கூட கிடையாது, இங்கே உள்ள ஒரு தமிழ் ஹீரோயினி தான். 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க ஒரு இசை வெளியீட்டுலன்னு தெரியும். எவ்வளோ நயன்தாரா தான் வரமாட்டாங்க சார், ரைட்டு ஓகே, இவங்க வரலாமே. அவங்களோட இவங்க ஒன்றும் பெரிய ஒரு நடிகை ஒன்றும் இல்லைல்ல. நான் யாரையும் தாழ்மைப்படுத்தி சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு படம் எடுக்கிறோங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதை அழகுபடுத்தி பார்க்கணுங்கிறது கதாநாயகியோட வேலை. அதுதான் ஒரு இயக்குனரும் தயாரிப்பாளருமா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அவங்க கொடுக்குற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பொக்கிஷம். அதை கூட கொடுக்க ஒரு வலுவில்லாத ஒரு ஹீரோயினியை நம்ம பண்ணி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாங்க, எவ்வளவு பொருட்செலவு பண்ணியிருப்பாங்க. திரைத்துறை இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு பாதாளத்தில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.
சரிங்களா? ஏன்னா இவங்க வந்து உதயகுமாரன் தனஞ்சயன் சார் என்ன வச்சுக்கிட்டு ரெண்டு என்னென்ன வச்சுட்டு நான் பேச முடியாது. இருந்தாலும் என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை நான் கொட்டி தான் தீரணும். எந்த ஒரு விநியோக முறையும் இன்னைக்கு வந்து செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இங்கே இருக்கு. ஒரு ஹிந்தி ரைட்ஸும் சரி, சேட்டலைட்டோ, எஃப்எம்எஸோ, டிஜிட்டல் ரைட்ஸோ, ஓடிடியோ எதுவுமே சரி பேசவே முடியாது. பேசும்பொழுது சொல்லிடுவாங்க சார் ஏதாவது ஒரு விலை சொன்னா தானே நம்ம விலையை நம்ம சொல்ல முடியும். விலையே சொல்ல முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு திரைப்படங்கள் திரைத்துறையில் இருக்கக்கூடிய வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குங்கிறது தான் நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அதை மறுத்து பேச முடியாது. அதையும் கடந்து நிறைய இசை வெளியீட்டு விழா நடந்துட்டு தான் இருக்கு. நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திரைத்துறையிலேருந்து நிறைய படங்கள் வந்து வெளியீட்டுக்கு வருது, வெளியிடுறாங்க, போறதும் தெரியல வரும் தெரியல. நிறைய திரையரங்குகள் வந்து திரைப்படங்கள் வந்து இன்னைக்கு இல்லாம தியேட்டர் வந்து மூடி வச்சிருக்காங்க. எதுவுமே இல்லை. ஷோ பிரேக் இல்லைன்னா ஷோ லாஸ்ட். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, சனி ஞாயிறுல வந்து ஷோ லாஸ்ட், ஷோ பிரேக் ஆகுது. இதெல்லாம் நம்ம யாருக்கு தெரிய போகுது இல்லை. ஸோ அதனால இந்த சிறு முதலீட்டு திரைப்படங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுங்க. அப்புறம் வந்து தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகம் இன்னைக்கு வந்து வர்றதுக்கு, தமிழ்குமரன் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செயலாளர்கள் கதிரேசனும் சரி, ராதாகிருஷ்ணன் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். வர முடியாத சூழல், ஏன்னா தொடர்ந்து நிறைய பணிகள் இருந்ததுனால இப்போ வெளியூர்களுக்கு பயணம் போயிருக்காங்க. ஸோ அதனால சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு, சிறு முதலீடு தயாரிப்பாளர்கள், சிறுபடம் இல்லை சிறு முதலீடு தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கு வந்து பத்திரிகையான ஊடகத்துறை நண்பர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய இடத்துல வந்து திரைப்படங்கள் வந்து முடக்கப்பட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த படம் பாருங்க, ஆடியோ லான்ச் அன்னைக்கு முன்னாடியே வந்து சென்சாரும் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஒரு ப்ரிப்பேர் பிளான் பண்ணி ஒரு பெண்மணி வந்து இவ்வளோ தூரம் கடந்து வந்து இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய ஜாம்பான்களை கூட்டி இந்த ஒரு இசை வெளியீட்டு நடத்தி ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் பத்திரிகையாளர்கள். ஆனால் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன்னா, சினிமா இன்னைக்கு நாசமாக போனதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த சங்கங்கள் தானே. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சங்கங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகள், நீயா நானா, நானா நீயா, 2 ஜாம்பவான்களுக்கு தான் சொல்றேன் நான். நானா நீயா, நீயா நானாங்கிற இந்த ஒரு எதிர்மறை சக்தி தான் இன்னைக்கு வந்து இந்த சினிமா நாசமா போனதுக்கு காரணம். நிறைய படங்கள் விநியோகம் பண்ண முடியல, திரைத்துறையில் வெளியிட முடியல, ஷூட்டிங் போயிட்டு பாதியில நிக்குது, டிஜிட்டல் ரைட்ஸ் கிடையாது, ஓடிடி ரைட்ஸ் கிடையாது, எந்த ஒரு விநியோகம் பண்ண முடியல. பல 100 திரைப்படங்கள் முடங்கி கிடைக்குது தமிழ் திரையுலகில். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எங்க அண்ணங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க வந்து சில விஷயங்கள பேச முடியாம அப்படியே கடந்து போறாங்க. காரணம் என்னன்னா, இங்க நிறைய விஷயங்கள் அதை பின்னாடி இருக்கு. அதை வந்து உங்களுக்கும் தெரியும், ஊடகத்துறை நண்பர்களும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு நேரத்து இல்லை, ரொம்ப நாளா வந்து ஆர்வி அண்ணனையும் தனஞ்சயன் சாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால சிறு முதலீட்டு திரைப்படங்கள் வந்து திரைக்கு போவதற்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சங்கங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளை வந்து அறுத்து எறிஞ்சிட்டு ஒற்றுமையோட செயல்படுவதற்கான வழிவகைகளை முன்னெடுத்து இந்த திரைத்துறை நல்லா இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு சிறு முதலீடு திரைப்படங்கள் வந்து திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓட வேண்டும், வருவாயை தயாரிப்பாளருக்கு ஈட்ட வேண்டும். அதற்கான வழிவகைகளை இன்று இருக்கக்கூடிய திரைத்துறை ஜாம்பவான்கள் செய்ய வேண்டும். அதில் தலைமை நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டும். அப்படிங்கிறது ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த மரகதமலை ஆடியோ லான்ச்சில் நான் வச்சுக்கிறேன் அண்ணங்களுக்கு முன்னாடி. இன்னொரு சின்ன ஒரு கருத்து என்னன்னா, ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு சில நபர்களை வந்து அழைக்கும் பொழுது இந்த ஐஎஸ் ரிப்போர்ட் எடுப்பாங்க. சிஎம் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட் எடுப்பாங்க. இவங்க யார், இந்த ப்ரொடியூசர், அவங்க என்ன படம் பண்ணியிருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, யார், இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்காக சங்கத்துக்கு வரீங்க? அதுக்காக ஜெயிச்சு சங்கத்துக்கு வரீங்க? எந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்தாலும் அவர் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவர்களை வழிநடத்துவதற்குரிய ஒரு உந்து சக்தியாகத்தான் சங்கங்கள் இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்க வேண்டும். வரணும், வாய்ப்பு இருக்குன்னு வரணும். ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு 5 கோடியில படம் எடுத்திருக்கிறாங்க, ஒரு பெரிய பட்ஜெட், சிறு முதலீடு கூட கிடையாது, இது ஒரு பெரிய பட்ஜெட். வருமா வராதா எதுவுமே தெரியாது, ஆனா எல்லாரும் வரணும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட்டை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் உங்களுக்கு தான் ஹைலைட் நியூஸாக இருக்கும். ஸோ அதனால நீங்க சொல்லுங்க. தனஞ்சயன் சார் இருக்காரு, லெஜண்ட். எங்க அண்ணன் ஆர்வி உதயகுமார் அண்ணன் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் வந்து பல 100 தயாரிப்பாளர்களுக்கு வந்து வழிவகுக்கக்கூடிய ஒரு மாமன்னனா இருக்கிறாரு. அவர்களை கடந்து நிறையவே இருக்கு. சரி, அந்த நயன்தாரா மாதிரி தான் இந்த நடிகையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் சொன்னதுதான் நீங்க இந்த தயாரிப்பாளரை பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆடியோ இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்துட்டு நயன்தாரா வரல குத்தம் தான். ஆனா நயன்தாரா விட ஒரு பெரிய கதாநாயகி நம்ம இதை பார்த்துதான் ஆகணும். ஏன்னா வரல, அவங்க பொருட்செலவுல அவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இதனால அதுக்கு மேல பேசினா விவாதம் தான் வரும். நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு. ஸோ ஆங்கர்
பொன்வானி அவருடைய இது நல்லா இருக்கு. ஸோ அவர்களுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் மிகப்பெரிய ஒரு வருவாயை ஈட்டணும் அந்த படத்தில். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.